21 கமிட்டி போட்டிருக்காங்க. அந்த கமிட்டி போட்டு சிலருக்கு வந்து போஸ்டிங்ஸ் எல்லாம் மாத்தி கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஆரோக்கியமான அரசியலா தெரியுது. இது இந்த மாதிரி ஆரோக்கியமான அரசியல் பண்ணா இந்த அரசியலுக்கெல்லாம் நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு அவசரித்தனமா பண்ணாக்கத்தான் தப்புன்னு நாங்க சொல்றோம். திமுக மாதிரி உங்களுக்கு வியாபாரம் நடக்கணுங்கிறதுக்காக எங்க முதலமைச்சரையும் எங்களுடைய அரச பத்தியும் குறை சொல்றதே உங்களுக்கு வேலை. நீங்க பேசுறீங்க. நாங்க உங்களை பத்தி குறையும் சொல்லல, நான் உங்களை பத்தி விமர்சிக்கவும் இல்லை. நீங்க ஆட்சி கழிச்சிட்டு போயிருங்க. இவர் கருணாநிதி கூட வாழ்ந்திருக்காரு, ஏற்கனவே மேயரா இருந்திருக்காரு, துணை முதலமைச்சரா இருந்திருக்காரு. இவருக்கு நல்ல ஆளுமை இருக்கும், திறமை இருக்கும். இவரை முதலமைச்சர் ஆக்கினா அந்த நாடு நல்லா இருக்கும் முதலமைச்சர் அப்படின்னு நினைச்சாங்க. வணக்கம் and welcome to Times of Republic, Times Debate Political Uncut with CP Navin, editor and publisher, Times of Republic. என் உறவுகளை மீண்டும் அடுத்த ஒரு டிபேட் ஷோவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நம்மோட புதிய கெஸ்ட் ஒருத்தர் இணைஞ்சிருக்காங்க. முதற்கட்டமாக திமுகவின் மூத்த முன்னோடி இந்த ஷோட கதாநாயகன் திரு காமாட்சி நாயுடு அவர்களை வரவேற்கிறோம். ஐயா வணக்கம். தமிழ்வேந்தன் வழக்கறிஞர் அண்ணன் அவர்கள் நம்மளோட ஷோ ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க, திமுகவை சேர்ந்தவர். வணக்கம். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க திமுகவில் வந்து ஐயா மட்டும் பேசுகிறாரு, திமுக இன்னொருத்தரை கூட்டுவாங்க, நீங்கள் ஒருத்தரை போட்டு இந்த மாதிரி பண்ணுறீங்க, அதனால அக்கறைகள் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதனால் இப்போ அண்ணனும் வந்திருக்காங்க திமுக வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக பேசுறதுக்காக. நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் வன்னை சுமதி அவர்களை வரவேற்கிறோம். அம்மா வணக்கம். அம்மா வணக்கம். ஐயா டேரக்டாக நம்ம ஷோக்குள்ளே போயிடலாம். ஆனால் உங்களுக்கு ஃபார்மட் தெரியல, நீங்கள் பார்த்துருப்பீங்க. நார்மலாக இன்னைக்கு இந்த வாரம் இல்லை கடந்த காலங்கள் எப்படி அரசியல் நிகழ்வுகள் போயிட்டு இருக்கு, காமனான ஒரு ஆர்கியூமெண்ட் டிபேட்டபிள் ஒரு விஷயம் தான். இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக பேசுறது ஒன்றும் கிடையாது. கம்ப்ளீட்டாக வந்து அபவுட் டிஎம்கே. ஃபஸ்ட்டு கேள்வியை முன் வச்சிடறேன். ஐயா உங்கள்கிட்ட தான் ஆரம்பிக்கலாம். வித்தியாசமாக வந்து இப்படி ஆரம்பிப்போம். இப்போ இந்த கரூர் சம்பவம் எல்லாம் முடிஞ்சு ஓஞ்சு திரு விஜய் அவர்கள் கூப்பிட்டு பேசி எல்லாமே ஓவர் ஆயிடுச்சு. அடுத்த கட்டமாக அவங்க நகர்வு எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு திமுக பிரதிநிதியாக நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, அவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வை பற்றி அவருடைய சிடி நிர்மல் குமார் வந்து ப்ரெஸ்ஸு பார்த்தாரு முந்தா நாள். ப்ரெஸ்ஸில் வந்து கிளியராக சொல்லிட்டார். ஏன்னா எடப்பாடி வந்து என்ன பண்ணாரு, கொடியை 4 வயல விட்டு ஆட்டை விட்டுட்டு ஏதோ எங்கள்கிட்ட தாவக்கா கூட்டணிக்கு வர்ற மாதிரி ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. அது கூட மானங்கட்டு போய் நேற்று ப்ரெஸ்ல சொல்றாரு, இது என்ன தப்பா நான் சொன்னது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசினாரு. ஸோ அதை நிர்மல் என்ன சொன்னாரு, எங்களுக்கு அவங்களோட கூட்டணி இல்லை, 1 மாதத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அதே நிலை தான் இப்பயும் இருக்கும், எந்த விதமான மாற்றம் கிடையாது. அதாவது கரூருக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அதே மாதிரிதான் இப்பயும் இருக்குமே தவிர எந்த மாற்றம் இல்லைன்னு பேசிட்டாரு. ஸோ ஆகையினால கூட்டணியை பற்றி அதனால வந்து இப்போ அது தவிர அவங்க இதுல வந்து இப்போ கொஞ்சம் ஒரு 18 பேரோ கொண்ட ஒரு கமிட்டி ஒன்று போட்டிருக்காங்க. 21 கமிட்டி போட்டிருக்காங்க. அந்த கமிட்டி போட்டு சிலருக்கு வந்து போஸ்டிங்ஸ் எல்லாம் மாத்தி கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஆரோக்கியமான அரசியலா தெரியுது. இது இந்த மாதிரி ஆரோக்கியமான அரசியல் பண்ணா இந்த அரசியலுக்கெல்லாம் நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு அவசரித்தனமா பண்ணாக்கத்தான் தப்புன்னு நாங்க சொல்றோம். திமுக மாதிரி செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. இல்லையா கேட்டேன். அந்த வேலையெல்லாம் இந்த மாதிரி பேசுனா நான் சொல்லிட்டே இருப்பேன். திமுகன்னா உனக்கு என்ன இலக்காரமா போச்சா? என்ன நினைச்சிட்டு இருக்க? ஒரு நிமிஷம் சும்மா இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. நீ சும்மா இருமா, நீ சும்மா இரு. ஆமா உலக அழகி. ஆமா உன்னை பார்த்த உடனே எல்லாம் மயங்கிடுவாங்க. சும்மா இரு. காமாட்சி. ஆமா இன்னொன்னுமா காமாட்சி, இப்ப நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறேன். இப்ப நான் அவுசாரிட்ட பத்தி நான் சொல்லி போடா திமுகன்னு சொல்லல. இப்போ நீங்க அவுசாரித்தனமான அப்ப ஏதோ கட்சி தானே குறிப்பிடுறீங்க. நாங்க யாரையும் குறிப்பாடல, நீங்க பேசுறது அப்படி இருக்கு. நான் இப்ப எதுவுமே பேசுறேன். என்ன எதுவுமே பேசல, நீங்க அழகா போயிட்டு இருந்தீங்க. போற போல வந்து பாத்தீங்கன்னா அந்த அவுசாரித்தனமா அப்படின்ற வார்த்தை நானா சொன்னேன்? நீங்க தான் சொல்றீங்க. எந்த கட்சியா இருக்கட்டும் நீங்க சொன்னதுக்காக ஒரு கவுண்டர் கொடுத்தேன். சும்மா இருமையா. சரி ஓகே, உங்களுக்கு டக்குன்னு கோவம் வந்துருச்சு, அப்படியே வரேன். மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. அவ்வளோதான் சார். பல்வேறு விஷயங்களை நீங்கள் கிரைம் ஸ்டோரி நிறைய பேசி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ முதல் டிபேட் வந்திருக்கீங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்கள்கிட்ட முதல் கேள்வியாக என்ன வைக்கிறேன் அப்படின்னா, திமுக அரசு இந்த 4 ஆண்டு காலங்கள் முடிய போகிறது, 5 ஆண்டு காலம், 4 ஆண்டு காலங்கள்.
ஸோ அது எப்படி வந்து அவங்க மக்களுக்கான ஒரு நல்லாட்சியை செஞ்சிருக்காங்க அப்படின்றத நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணது இல்லாமல் சில எக்ஸாம்பிள்ஸும் முன் வச்சிங்க அப்படின்னா பார்வையாளர்களுக்கு கரெக்டா இல்லையான்னு தெரியும் சார். இல்லை, எல்லா ரூலிங் பார்ட்டிலையும் நெகட்டிவ் சைடு பாசிட்டிவ் சைடு இருக்க தான் செய்யும், நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. பொதுவாகவே ரூலிங் பார்ட்டியை ரெஸ்கியூ பண்றதுங்கிறது முடியாத ஒரு விஷயம். ஏன்னா டே அப்டேட் இருந்துகிட்டே இருக்கும் அவங்கள்ட்ட. ஏதாவது ஒண்ணுல அது கான்ட்ரவர்சி இருக்கும், ஒரு தவற ஒரு வார்த்தை, இப்போ ஐயா சொன்ன ஒரு வார்த்தையில இவ்வளவு தூரம் அது ட்ரிகர் ஆகுது. அது மாரி சில பேர் வாயை விடுறதுனால சில பிரச்சனைகள் வரதான் செய்யும், நம்ம அதை மறுக்க இல்லை. நான் ரெஸ்கியூ பண்றேங்கிற பேர்ல வந்து கண்மூடித்தனமாவும் நான் பேச மாட்டேன், அது எனக்கு அவசியமும் இல்லை. சிறப்பு. நியாயம்னா நியாயம், சரினா சரி, தவறுனா தவறு. நிறைய நியாயங்களும் செஞ்சிருக்காங்க, சரிகளும் செஞ்சிருக்காங்க, சில குற்றங்கள் தவறுகளும் நடந்திருக்கு. நம்ம இல்லைன்னா சொல்றதுக்கு சில ஏரர்ஸ் இருக்கு, அதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா செஞ்சிருந்திருக்கலாம்ங்கிறது இன்னும் போன்ற ஒரு கருத்து. சில விஷயங்களை வந்து கொஞ்சம் ஆப்டா ஹேண்டில் பண்ணிருக்கலாம். இப்ப இன்னும் சொல்ல போனா கம்பேரிட்டிவ், இப்ப எடப்பாடி பழனிசாமி கம்பேரிட்டிவ் டிஎம்கே பெட்டர், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவரோட ஆட்சியில இருந்த ஸ்டெர்லைட் பின்னடைவுகள் அது போன்ற விஷயங்கள்லாம் இவங்க சரியா ஹேண்டில் பண்ணாங்க. அஜித் குமார் மர்டர் கேஸ் வந்து உடனே சிபிஐ மாத்தினாங்க, சிபிஐக்கு மாத்தி பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணுங்க, அதெல்லாம் நான் ரொம்ப விரும்பி பார்த்தேன். அப்படிதான் ஹேண்டில் பண்ணவும் முடியும். அதுக்கு மேல நம்ம ஒரு 4 போலீஸ்காரன் எங்கேயே போய் தப்பு பண்ணிட்டாங்கிறதால ஒட்டுமொத்த கவர்மெண்ட்டையும் கல்வி தூத்துனாங்க, அதை நான் உடன்படுறதும் இல்லை. இதை விட கொடுமை சாத்தாங்குளம் பெனிக் ஜெயராஜ் கொலை எடப்பாடி பழனிசாமி மறுக்கவே இல்லை. அது மாதிரி இப்ப உதாரணத்துக்கு விஜயை வந்து கைது பண்ணல, கையாளாகாத அரசுன்னு சில பேர் பேசினாங்க. ரொம்ப அருமையான ஹேண்டலிங் தான். விஜயை கைது பண்ணியிருந்தா ஒரு ஏகப்பட்ட பேரு அவருக்கு ஆண்டி நெருப்பு வைக்கிறேன்னு சொல்லி வைத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது, அது அனாவசியமானது. அது முதல்வர் ரொம்ப எனக்கு நீங்க திமுகங்கிறத தள்ளிட்டு முக ஸ்டாலின் சொல்லி பேச வச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பேசலாங்கிறது எனக்கு ஒரு ஆசை. எப்படின்னா ஃபர்ஸ்ட் சட்டமன்றத்துல வந்து துதி பாடினாங்க, ஏடிஎம்கே தான் துதி பாடுவாங்க. என்ன வட்ட செயலாக்கி அம்மா, என்ன சதுர செயலாக்கி அம்மா, முதல்வராக்கி பார்த்தா அம்மா, என்ன மந்திரி ஆக்குன அம்மா, அப்படி என்ன நடக்க வச்ச அம்மா, நடவடிக்கை கொடுத்த அம்மான்ட்டு அது மாதிரி இங்கேயும் பாடினாங்க. ஆனா முதல்வர் எழுந்தாரு, வீண் போடாரம் தேவையில்லை, கருத்தை குறிவிட்டு அமரும், உறுப்பினர்கள் வேண்டுதல் தான். அதுல எனக்கு ரொம்ப முன்னெடுப்பா பார்த்தேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்கூல் பேக் கொடுத்தாங்க, ஓபிஎஸ் இபிஎஸ் போட்டோ இருந்துச்சு, அந்த பள்ளியோடத்து பேக். அந்த ரேப்பரை பிக்கணும், அந்த ரேப்பரை மாத்தனா ஒரு எவ்வளவு செலவாகணும், 68 கோடி ரூபாய் சொல்லியிருக்காங்க ஒரு கொட்டேஷன். அட ஒடியாவங்க முதலமைச்சரா இருந்தவங்க தானே இருந்துட்டு போது போட்டா பள்ளியோடத்துக்குள்ள இந்த போய் என்ன அரசியல் கேட்டேன். அது எனக்கு ரொம்ப அந்த முன்னெடுப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நான் என்ன சொல்ல போனா தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் கலைஞரை தாண்டி அறிஞர் அண்ணாவை நோக்கி பயணிக்கிறதா நான் நினைக்கிறேன். அந்த எல்லாரையும் அரவணைச்சு எடுத்துட்டு போறாரு. இப்ப சீமானுக்கு வந்து உடம்பு சரியில்லை, ரைட்டா? அதுக்கு எப்படி இருக்கீங்க சீமா, நல்லா இருக்கீங்கன்னு கூப்பிட்டு விசாரிச்சாரு. அப்புறம் அவங்க அப்பா இறந்ததை கூப்பிட்டு பேசுறாரு. எல்லாரையுமே அரவணைச்சு எடுத்துட்டு போற ஒரு தலைவரா நான் பாக்குறேன். யாரையும் கான்ட்ரவர்சி பண்ணாம, ஏடி கூட்டி பண்ணாம, பரவாயில்ல விட்டு போ அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்துல இருக்கிறதா நான் பாக்குறேன். ஏன்னா விஜய் பேசுனது கண்டிப்பா நீங்களா சிஎம்ஓ ஒரு அந்த அதிகாரத்துல நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க ரியாக்ஷன் வேற மாதிரி தான் இருந்திருக்கும். நீங்க 2வது கழிச்சு சிஎம் சார் பழிவாகிறது தான், என்ன பழிவாங்கன்னா உங்களை என்னப்பா பழி வாங்கிட்டாங்க, இன்னும் சொல்லட்டுமா, திமுக அரசு விஜய் மீது ரொம்ப கருணையோட நடந்ததான் நான் சொல்றேன். அவர் இன்னமும் ஸ்ட்ரைட்டா போஸ்ட் பண்ணிருக்கலாம், ஆனா பண்ணல. 2 கருத்து சார். இப்போ சட்டசபையில வந்து பாத்தீங்கன்னா என்ன புகழும் போது சிஎம் அவர்களே வந்து எந்திரிச்சு இல்ல என்ன புகழாதப்பா உட்காருப்பா அப்படின்னு சொன்னாங்க. இது ரெண்டு விதமா பார்க்கலாம் இல்லையா? ஒண்ணு வந்து என்னன்னா, என்ன ஒருத்தவங்க புகழும் போது அதுக்கு நான் தகுதியான நான் ஃபர்ஸ்ட் பாத்துக்கணும். தகுதிக்கு மீறி என்ன புகழும் போது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு கில்ட் கான்சியஸ் இருக்கும். ஐயோ என்னன்னா இப்பெல்லாம் நான் புகழ்றாங்களே, நம்ம ஆட்சி மட்டமா இருக்குன்னு கூட ஒரு தாட் இருக்கலாம் இல்லையா? அப்படி கூட ஒரு வாய்ப்பு இருக்குல்ல? அப்படி நீங்க சொல்றது ஏன்னா நான் வந்து என்னோட தனிப்பட்ட மற்ற 75 ஆண்டு காலமா இருந்த தலைவர் தான் ஆளுமை மிக்க தலைவர். நம்ம எம்ஜிஆர் ஆகட்டும், அதற்கு முன்னால் இருந்த அண்ணாவாகட்டும், அதற்கு பின்னால் இருந்த கருணாநிதி அவர்களோட கலைஞராகட்டும், அம்மையார் ஜெயலலிதா ஆகட்டும், ஆளுமை மிக்கவர். அந்த போல்டா இருப்பாங்க. நம்ம அண்ணன் ஸ்டாலின்ட்ட வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு. தப்பா சொல்லல தம்பி, நானு அவருடைய பழக்க வழக்கங்கள், அவர் அப்படி வளர்ந்துட்டாரு, அப்படி இருந்துட்டாரு, அதனால அவரால் வந்து அந்த ஸ்லோவாயிட்டாருன்னு சொல்றதுல விட நான் கொஞ்சம் மறுதளிச்சு பேசுறேன். அவர் கூட பொலிட்டிக்கல் பண்றவங்க எல்லாரும் அவங்க அப்பா கூட பண்ணுவாங்க, எல்லாருமே சீனியர், அவங்களையும் இழுத்து பயணிக்க. ரஜினிகாந்த் ஒரு மேடையில சொன்னாரு, இந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸை பத்தி எந்த பிரச்சனையும் கிடையாது, ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ், ஆனா அந்த ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸை வச்சு சமாளிக்க சேம் சார் சொன்னாரு. காரணம் இவங்க எல்லாருமே எனக்கு சொல்றியா அப்படின்ற ஒரு எண்ணம் கூட வந்துடக்கூடாது, எல்லாரையும் பயணிக்கணும். ஆனா இன்னொன்னு டிஎம்கே மேல இருந்த ஒரு
பொதுவாகவே சொல்லுவாங்க, எனக்கு தெரியாத அரசியல் சொல்றேன், முன்னாடி உள்ள அரசியல் சொல்லுவாங்க அட்ராசிட்டி பண்ணுவாங்க. ஆனா கண்டிப்பா அந்த பேரை மாத்தியது முக ஸ்டாலின். எப்போ இல்ல, எப்போ எப்படி எப்படி சொல்லுங்க, எப்படி சொல்லுங்க. அப்படி இல்லை, நீங்க திமுக பண்றதுனால உங்க கூட இருக்க அந்த பின்னாடியே நிக்கிற திருமாவளவன் கட்சி, சிறுத்தை கட்சி இல்ல. அட்ராசிட்டி இல்ல நம்ம திருமாவளவனுக்குள்ள போக வேணாம் சார் மேடம். அதாவது அப்படி சொல்லாதீங்க. இப்போ நீ இவ்வளவு நேரம் ஆரம்பிக்கும் போது அழகா சொன்னீங்க, எல்லாத்தையும் ஏத்துக்கிறேன். நீங்க தகுதி திமுககாரன் எங்கேயா அட்ராசிட்டி பண்ணி அதை அத்துமீறி கட்ட பஞ்சாயத்து பண்ணி என்ன பண்ணா, கரை வெட்டி கட்டினவன போலீஸ் ஸ்டேஷன்ல எங்கேயா பார்க்க முடியுமா ஐயா? முதல் அதை சொல்லி அண்ணா திமுக காலத்துல போலீஸ் ஸ்டேஷனே புரியாதீங்க. அண்ணா திமுக எவனும் அங்க போகல. போலீஸ் சொல்ல வந்தேன், அதான் என்னத்த சொல்ல வரேன், கொல்ல வரேன். அதுக்குள்ள நீ உள்ள வரேன் வரேன் அது வரேன். அதாவது எந்த லெவலுக்கு அட்ராசிட்டி அப்படின்னா, கேவலம் பிரியாணி வாங்கிட்டு மூஞ்சில ஊத்த வேண்டியது. எத்தனை பிரியாணி கடை வாங்கி ஓசி பிரியாணி வாங்கி மூஞ்சில ஊத்துறீங்க? என்னைக்கு நாங்க ஆட்சியில் இல்ல இருவையா, அவங்க ஆட்சியில் இல்லாத போது நடந்தது. அதே உடனே ஆட்சி இல்லாத போது நடந்த நிகழ்வு கவர்மெண்ட் ஆள ரூலிங் கவர்மெண்ட் கிடையாது. ரூலிங் கிடையாது. அங்க இருந்து என்ன இருக்கு சார் ஆதாரம். ஆட்சியில இல்லாத போதுல இருந்து ஆட்சியில இருந்த பின்பும் ஸ்டேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க உங்களுக்கு தெரியலன்னு சொல்லுங்க. இல்லன்னு சொல்லாதீங்க. எவ்வளவு கம்ப்ளைண்ட் இருக்கு, எவ்வளவு கம்ப்ளைண்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? பாருங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல கட்ட பஞ்சாயத்து பண்ற வியாபாரம் எல்லாம் கிடையாது. அத வந்து ரொம்ப வன்மையா சொல்லிட்டாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல வந்தோமா, சார்ஜ் ஷீட் போட்டோமா, எஃப்ஐஆர் போட்டோமா, சார்ஜ் ஷீட் போட்டோமான்னு தான் இருக்கணுமே. சிவில் டிஸ்பியூட்டே வரக்கூடாது. அப்படிதான் போட்டாங்க. ஆமா, நான் சொல்றது அடிதடி ரகல பஞ்சாயத்து மத்த மேட்டர் கூப்பிட்டு ஃபேமிலி ஷோ உட்கார்ந்து பேச எவ்வளவு பஞ்சாயத்து எங்க ஏரியா. நான் மறுத்து சொல்றேன், இது முற்றிலும் தவறான கருத்து. அஸ் டிஎம்கே பர்சனாலிட்டிஸ் இருக்கிற எனக்கே கூட போலீஸ் ஃபேவரா எனக்கு இல்ல. எது நியாயமோ அதான் செய்யறாங்க. நம்ம யாரும் நம்ம சேஷன் மேபி நீங்க உங்க பவரை வந்து யூஸ் பண்ணாம இருந்திருக்கலாம். நான் தப்பா அப்படி சொல்லிட்டு போயிடுங்க. நீங்க அவ்வளவுதான். நான் உங்களை இங்க வந்து பாத்தீங்கன்னா தனிப்பட்ட இல்ல சார், இங்க தனிப்பட்ட இங்க தமிழ்வேந்தன் சார் குறிப்பிட்டு யாருமே மென்ஷன் பண்ணல. காமாட்சி நாயுடு சார் குறிப்பிட்டு யாரும் இங்க பர்சனல் அட்டாக்கே கிடையாது. கூட்டு சொல்லுவாங்க, கூட்டு சொல்லுங்க வைக்கல அப்படிமாங்க. அது தேவையில்ல. நீ என்ன நான் என்ன சொல்றேன்னா, அதான் கட்ட பஞ்சாயத்து மட்டும் கிடையாதுங்க. இல்ல இவ்வளவு பேசுறீங்க காமாட்சி நாயுடு சார். எவ்வளவு விஷயம் வேணும்னு சொல்லலாம். கஞ்சா என்ன சார் ஆச்சு, கலசாரம் என்ன சார் ஆச்சு, கற்பழிப்பு என்ன சார் ஆச்சு, பெண்கள் பாதுகாப்பு என்ன சார் ஆச்சு, சொல்லுங்க. என்ன பாதுகாப்பு இல்ல, ரோட்ல வரவங்களை மிஸ் பண்ணிட்டு இருக்காங்களா? இல்ல என்ன பாதுகாப்பு இல்ல, உண்மையா பாதுகாப்பு இல்ல. என்ன பாதுகாப்பு இருக்கு, என்ன பாதுகாப்பு நான் என்ன இருக்குன்னு என்ன மஸ்துக்கு நான் சொல்லணும். எங்க என்ன ஆகி போச்சுன்னு சொல்லுங்க. கிட்டத்தட்ட 10 கோடி மக்கள் இங்க வாழ்றோம். 8 கோடி ஜனம் இருக்கும். வந்து ஒரு 1.5 கோடி வந்து ஒரு 50 லட்சம் பேர் ஒரு நாளைக்கு, மொத்தம் 10 லட்சம் பேர், 10 லட்சம் கோடி இங்க இருக்கும். 10,000 கோடி. இந்த 10,000 கோடி மக்களையும் கட்டி இருமா, சும்மா 10,000 கோடி மக்களையும் கட்டி காக்குற ஒரு திறமை காவல்துறை கிட்ட இருக்கு, எங்க அரசுல இருக்கு. மோடிஜி பீகாரி எல்லாம் வந்து தமிழ்நாட்டுல தாக்கப்படுறாங்க. பீகாரி எல்லாம் தமிழ்நாட்டுல தாக்கப்படுறாங்கன்னு மோடியோட ஸ்டேட்மெண்ட். எப்போ திருப்பூர் மாற்றம். அப்ப இது எப்படி சரி? இது சரி ரொம்ப தப்பா தெரிஞ்சது. நீங்க எங்களுக்கு பிரதமர் லெவல்ல இந்த மாதிரி நீ பிரதமர்மா, எல்லாருக்கும் பிரதமர் தான். இல்ல இல்ல ஆனா நீ என் நாட்டின் பிரதமர் என்பதை நான் விட்டுக் கொடுக்க முடியாது. பட் நீ ஒரு கட்சியின் ரெப்ரசன்டேட்டிவா பேசினா நான் விமர்சிக்க தான் செய்வேன். அது எப்படி சொல்லலாம்? அந்த மாதிரி பீகாரி நான் என்ன சொல்றேன்னா சார், அப்படியே வரேன். இல்ல சார், நான் என்ன சொல்றேன் அப்படின்னா சார், நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அந்த செய்தி சொன்னாங்க, அடுத்தடுத்து அது நிகழ்வுகள் இருக்கும், தமிழ்நாடு அரசு அதுக்கு பதில் கொடுக்கும், அப்படியே வந்தார். இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, என்னைக்காவது ஒரு நாள் தமிழக முதல்வர் தமிழ்நாட்டின் முதல்வரா பேசியிருக்காரா? ஏன் பேசல? எங்க சார் பேசிருக்காரு? எப்ப சார் பேசிருக்காரு? இவர் இப்ப கேட்டார்ல, நான் ஒரு கேள்வி கேட்கும்போது என்ன சொன்னாரு, அதுக்கு பதில் வைக்கல. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எங்க நடக்குது, எங்க கஞ்சா வைக்கிறாங்க, எங்க கற்பழிக்கிறாங்க. இப்ப நான் கேட்கிறேன், எங்க பேசிருக்காரு? பதில் சொல்லுங்க. நானும் அப்படியே கேட்பேன் சார். சொல்லுங்க. கஞ்சாவை நாங்க புடிச்சதுனாலதான் கஞ்சா தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு. அதிகம் போடுறாங்க தெரியும். இல்லைன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? மத்த இங்க பாருங்க, நேத்து இங்க பாருங்க சொல்ற கொஞ்சம் இருமா. நேத்து ஒரு வெளிநாட்டுக்காரன் 3 கோடி ரூபாய் மெத்த வந்து கடத்திட்டு வர்றான், பைக்ல வச்சு கொண்டுட்டு வர்றான். நம்ம ஆளு காவல்துறை வந்து மடக்கி அவனை பிடிச்சு பறிமுதல் பண்ணி அவனை பிடிச்சு
புடிச்சு உள்ள போட்டாச்சு. நேத்து நடந்த நிகழ்ச்சி. சரி. இதெல்லாம் நாங்க பிடிக்கிறதுனாலதான் வெளி உலகத்துக்கு தெரியுதே தவிர காவல்துறை எப்படி தெரியும் உங்களுக்கு? நீங்க என்ன சொல்ல எங்களை வந்து குலைச்சிட்டு நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியும். என்ன சொல்ல வர்றேன் நான் சொல்லவா? சொல்லுங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற விஷயம் உண்மைதான், ஒத்துக்கிறீங்க சார். நீங்க நான் சொல்ல ஸ்டேட் பண்ணி ஒத்துக்கிறீங்க. பிராக்டிகலா பேசணும்னா கொலை நடக்குது, கற்பழிப்பு நடக்குது, கஞ்சா விக்கிறாங்க, தெரு விக்கிறாங்க. நீங்க சொல்றது அத்தனையும் உண்மை தம்பி. ஆனா அதை வந்து நிறைய எஃப்ஐஆர் போடுறோம், அப்படிதானே? அப்படி இல்ல, நீங்க சொல்றது அர்த்தம். நீங்க சொல்றது அர்த்தம். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. காவல்துறை ஏமா ஒவ்வொருத்தனும் இங்க இருக்கக்கூடியவன்ல கிட்டத்தட்ட 10 கோடி மக்கள், 10 கோடி போலீஸ் ஆமா உண்மைதான். அப்புறம் என்ன பேசுறீங்க? ஆள் எடுக்காம உன்னைய கூப்பிட்டு எடுத்துருக்கு. ஆமா, வயசான அப்ப நீ இந்த மாதிரி பேசுனீங்கன்னா போலீஸ்காரன் கூட உன்கிட்ட வந்துருவேன், புரிஞ்சுக்கோ. என்ன நான் எங்க வலிக்குது? அப்புறம் அவங்க போலீஸ்காரர் ரிட்டையர்மெண்ட் வரையும் வேலை பார்த்தானே அவங்க அரசு ஆகுது. லத்திய தூக்க முடியல. நீங்க என்ன கேஸ் சார்? இதுக்கு ஆளு போலீஸ் வச்சிருக்கீங்க. பிடிக்க வேணாமா? யார பிடிக்கணும்? திருநெல்வேலி கோர்ட் வாசல்ல ஒரு மர்டர் அடிக்கிறான், உயிரை பணைய வச்சு ஓடி பிடிச்சது உயிவிட்டாங்கிற எஸ்ஐ. என்ன பேசுறாங்க? அதே மாதிரி கோர்ட் வாசல்ல நீங்க சொன்னது இதே கோர்ட் வாசல்ல திருநெல்வேலி தூத்துக்குடி தான். சரியா ஞாபகம்? எஸ்ஐ வந்து புடிச்சாருல, இருங்க புடிச்சாருங்க. ஃபுல்லா அட்வொகேட் தாங்க உள்ள பூந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணது. அது ஃபர்ஸ்ட் ஆமாங்க. இங்க பாருங்க, அவர் ஒரு விஷயம் ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரா, அவர் படிச்சிருப்பாரு. நான் பார்த்து வருகிறேன். வேடிக்கை பார்க்கல, அவன் எல்லாம் அந்த பக்கம் திரும்பி அட்வொகேட்ஸ் தான் எல்லாமே உள்ள பூந்து. அது ஒரு அட்வொகேட் தைரியமா இவன் சொல்ற மேட்டர் எனக்கு தெரியல. அதே மேட்டர் அட்வொகேட் தான் ஃபர்ஸ்ட் வந்தது. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க வந்திருப்பாங்க. நான் பாராட்டுறேன். விழுந்து ஓடி பிடிச்சாரு. அட்வொகேட் தான் ஃபர்ஸ்ட் வந்து போலீஸ்காரங்க. நாங்க எப்பயுமே ரிவால்வர் சொல்றாங்க. அட்வொகேட் தான் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. வேடிக்கை பார்த்தோம் வச்சோங்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. சரி, காவல்துறை அதனுடைய கடமையை செவ்வனே செய்யுது. அரசு கம்முன்னு செய்தா பாருங்க. அரசு அதனுடைய பணியை அது செய்யுது. முதலமைச்சர் அதனுடைய பணியை அவர் செய்யறாரு. உங்களை மாதிரி அறவைக்காடுகள் எல்லாம் உட்கார்ந்துக்கிட்டு இந்த மாதிரி யூடியூப் சேனல்கள்ல அலசி பேசுறது வந்து உங்களுடைய சேனல் வந்து விலை போகணும், சரி, உங்களுக்கு வியாபாரம் நடக்கணுங்கிறதுக்காக எங்க முதலமைச்சரையும் எங்களுடைய அரச பத்தியும் குறை சொல்றதே உங்களுக்கு வேலை. நீங்க பேசுறேங்க. நாங்க உங்களை பத்தி குறையும் சொல்லல, நான் உங்களை பத்தி விமர்சிக்கவும் இல்லை. நீங்க ஆட்சி கழிச்சிட்டு போயிருங்க. கேள்வி கேட்டா தகுதியா பதில் சொல்லிட்டு போங்க. தப்புனா ஆமா சார், தப்பு சார், நாங்க ஒத்துக்கிறோம், மன்னிப்பு கேக்குறோம். ஓட்டு போட்டாச்சுன்னா 5 வருஷத்துக்கு ஓட்டு நீங்க சொல்லுங்க. நீங்க ஒரு அரசாட்சி நடத்துறீங்க, என்ன விமர்சிக்கவே கூடாது. அவர் அப்படியே சொன்னாரு. நீங்க யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க, ரிவ்யூஸ் போனோம், அதனால நீங்க கேள்வி கேக்குறீங்க. 16 தேர்தல்ல கண்டஸ்டட் எடப்பாடி பழனிசாமி தோத்துருக்கிறார். முதல் விஷயம், மக்கள் ஏத்துக்கொண்டார்கள், நான் எம்எல்ஏ ஆகிறேன். நாளைக்கு இல்ல இப்ப அவர் சொன்ன ஸ்டேட்மென்ட்டுக்கும் நான் கேட்கிற ஒரு விஷயம், இப்ப அம்மா நீங்க இருக்கீங்க, நாளைக்கு இந்த அக்காவுக்கு நாம் தமிழ்ல சீட்டு கொடுக்குறாங்கன்னா மக்கள் ஓட்டு போட நீங்க சட்டமன்ற உறுப்பினர் அது ஏத்துக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்ப 11 தேர்தல் கண்டஸ்டட் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருக்குள்ளதாம 40 பாண்டிச்சேரி சேர்த்து எம்பி அடிக்கிறாங்க. அப்ப மக்கள் ஒரு நேரேஷன் செட் பண்றாங்க. அந்த நேரேஷன் புரியாம எல்லாருமே அரசியல் பேசுறாங்க. எடப்பாடி பழனிசாமி வந்துடவே கூடாது. சரி, அதுல தெளிவா இருக்கு. தூத்துக்குடி பிரச்சனை
விடல அவரு. ஆமா முதல் விஷயம். அடுத்தது பொள்ளாச்சி பிரச்சனை விட்டாரு. இருங்க அடுக்கு எனக்கு சந்தர்ப்பம் கொடுங்க. உடனாடி எஸ்டேட்ல இருந்த கொலை ஆயத்தர கூடாது, சுப்ரீம் கோர்ட் போறாரு. இன்னும் கண்டுபிடிக்கல. கூடாது, சரி நம்ம பேசக்கூடாது, சுப்ரீம் கோர்ட்ல போய் ஆர்டர் வாங்கிட்டு வந்தாங்க. ஓகே. அடுத்தது பொள்ளாச்சி செக்ஷுவல் ஸ்கேண்டல். ஆமா. தெரிஞ்சமா ஆமா 100க்கும் மேற்பட்ட பெண்கள். ஆமா கன்னியாகுமரி காசி அவங்க ஆட்சியில் நடந்தது. ஆமா எல்லா கன்விக்ஷன் இந்த கவர்மெண்ட் நடக்குது, ஆமா. அஃபென்ஸ் அந்த கவர்மெண்ட் நடக்குது. ஸ்டெர்லைட் மனிதனுடைய வரலாறு இருக்கவங்க அழிக்க முடியாது. கொண்டது. அடுத்தது இங்க இப்படி அடிக்கிட்டே போகல. ஜெயலலிதாவோட டிரைவர்ஸ் ஒரே பேட்டர்ல சாவுறாங்க. ஆமா ஏன் யாருக்குமே சந்தேகம் வரல இந்த நாட்டுல? ஒரே பேட்டர்ல எப்படி சாவுறாங்க? அதனாலதான் எடப்பாடி வரல, தோத்தாரு. மீண்டும் வர முடியாது. வெயிட் நான் டாக். சொல்லுங்க. இப்ப ஏடிஎம்கேல எத்தனை முதலமைச்சர் சொல்லுங்க? எடப்பாடி பழனிசாமி ஒரு முதலமைச்சர், செங்கோட்டையன் முதலமைச்சர், சிவி சண்முகம் முதலமைச்சர், எஸ்பி வேலுமணி முதலமைச்சர், தங்கமணி முதலமைச்சர், நம்ம அண்ணா சரக சண்முகம் அண்ணன், நம்ம வக்கீல் அண்ணா அவரு தியாகத்தறிவு ஆல்ரெடி கிளைம் டு செக்ரட்டரி நான் தான் சொல்லி அடுத்தது முக்கியமா ஒரு ஆள் விட்டீங்களா? 3 வாட்டி முதலமைச்சர் பன்னீர்செல்வம். பழைய பன்னீர்செல்வம் திரும்பி அந்த தேவர் ஜெயந்தியில பார்த்தா ஒரே வண்டியில ஏறாங்க, சேராட்டோ மாதிரி ஏறிக்கிறாங்கன்னா ஒரு சிஎம் எக்ஸிஎம் அதுல செங்கோட்டை ஏறி உட்காந்து போறாரு. அவங்க போய் டிடிவி தினகரன் ஒரு முதலமைச்சர் இவ்வளவு பேர் வச்சு நீங்க நின்று இப்ப முனுசாமி ஒருத்தர் இருக்காரு, பெங்களூர் போலியில விட்டுட்டீங்களா? அப்ப இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இருக்குல்ல. ஒரு அறம் அரசியல் ஒண்ணு நடந்துச்சு. நீங்க நாம் தமிழர் தானே? சீமான் வந்து பேட்டி கொடுத்துட்டு இருந்தாரு, வைகோ வந்துட்டார், தேவன் ஜெயந்தி ஐயா நான் கூப்பிடுன்னு சொல்லி கொடுத்துட்டு தமிழர்களை நிறைய சேர்த்து வச்சிருக்க தம்பி சொந்தமிழன் சீமான்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். தட் இஸ் திராவிடன் பாலிடிக்ஸ். அரசியல பேசுவோம் கொள்வோம், ஆனால் உங்களை விட்டுட்டு போறதுக்கோ இதே எக்ஸிஎம் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவங்க செத்து போயிருந்தப்ப அப்ப கூட இந்த முதல்வர் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஸ்டாலின் ரொம்ப பிடிக்கும், அவ்வளவுதான். வேற எந்த கிரேஸ் எல்லாம் கிடையாது, பிடிக்கும். அவர் சொன்னது உங்களை ஆளக்கூடாது என்றுதான் நாங்கள் எண்ணினோம், வாழக்கூடாது என்று நாங்கள் எண்ணியதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுதாரு. அது ரியல் ஃபேக்ட் சார். இப்போ நீங்க அப்படியே உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா இங்க இருந்து வருவோம். அவர் வந்து இப்ப சொன்னாரு இல்லையா, நீங்க வந்து அதெல்லாம் பேசவே கூடாது, உங்க மக்கள் அது நீங்க தான் பதில் சொன்னா இப்ப சொல்லிடுங்க. அண்ணன் சொன்னதுக்கு எனக்கும் ஒரு விஷயம் இருக்கு, நானும் அண்ணகிட்ட முன் வச்சுறேன், நீங்க பேசலாம். திமுக ஆட்சி பண்றது அதை நான் குறை சொல்லல. அவர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கும் எங்களுக்கு நாங்க தவறா சொல்லல. காரணம் மக்கள் வாக்களிச்சாங்க, அதனால முதலமைச்சர். மக்கள் ஏன் வாக்களிச்சாங்கன்னா இவர் வந்து கலைஞரோட மகன், இவர் கருணாநிதி கூட வாழ்ந்திருக்காரு, ஏற்கனவே மேயரா இருந்திருக்காரு, துணை முதலமைச்சரா இருந்திருக்காரு, இவருக்கு நல்ல ஆளுமை இருக்கும், திறமை இருக்கும், இவரை முதலமைச்சர் ஆக்கினா அந்த நாடு நல்லா இருக்கும் முதலமைச்சர் அப்படின்னு நினைச்சாங்க. அப்படின்னு நினைச்சு முதலமைச்சர் ஆக்கினாங்க. இப்ப என்ன லொட்டு போச்சு? கருணாநிதி கூட 4 மடங்கு உயர்வா தான் அரசு பண்ணிட்டு இருக்காரு, ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. நான் ஒரு 2 வார்த்தை சொல்லிடுறேன். சொல்லு. வந்துட்டாரு முதலமைச்சரா, வந்து அவர் ஏதாச்சும் பேசுறாரா? ஏன் பேசாம தப்பு பண்ண தூக்குனா ஜெயலலிதா பேசல, கலைஞர் செய்வார்ல, தூக்கு தப்பு செஞ்சா டிஸ்மிஸ் பண்ணுங்க. பூரா உங்க அப்பாவுக்கு அண்ணனை பூரா பின்னாடி உட்கார வச்சுக்கிது பூரா தூக்குறாங்க. இல்ல அது மட்டும் இல்லாம எல்லா படத்துக்கும் போயிட்டு காரணம் சொல்றாங்க, தம்பி அவங்க அப்பா கூட பயணிச்சாங்க, ஸ்டாலினோட மூத்தவர்கள் படமா போய் ரிவ்யூ கொடுக்குறது, ஸ்டாலினோட மூத்தவர்கள், அவர்களை கேள்வி கேட்க முடியாது, அதட்ட முடியாது. அப்ப அப்படியாப்பட்ட நீங்க என்ன செய்யணும்? ஒண்ணு நீங்க வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டு போயிடணும், இல்ல அவர்களை தூக்கிடும். நீங்க ஒரே ஒரு ஐயாட்ட கேட்டீங்க, நான் எனக்கான வாய்ப்பு நான் சொல்றேன். குழந்தையை கடத்தி கொண்டு வச்சு பணம் கேட்கும் சம்பவங்கள், பணம் கேட்டு பிளாக்மெயில் அது ஒரு 15 years பிறகு நீங்க தமிழ்நாட்டில் நடந்த டேட்டா இருந்தா கூட நான் பேசுறேன். டேட்டா இல்ல. அப்ப இவர் துணை முதல்வர் இருந்தார், யாரும் மரியாதைக்குரிய முதல்வர், இன்றைய முதல்வர். அப்போ கோயம்புத்தூர்ல ஒரு டிரைவர் அவங்க வீட்டுல அது ஓனர் வீட்டு குழந்தைய 2 தூக்குறான். பொண்ணு வந்து 6வது படிக்கிற பொண்ணு, புள்ள வந்து சின்ன புள்ள யூகேஜி புள்ள, தூக்கி கொண்டு வச்சு பணம் கேட்கிறான். அப்ப அவங்க பேரண்ட் என்ன சொல்றாரு, அவங்க அப்பா ஆனா இந்த மாதிரி சேட்டு மாதிரி எல்லாம் பணக்காரரு, சேட்டு கொடுப்பேன் என்ன அது சொல்றாரு, அப்பா பணம் எனக்கு மேட்டரே இல்ல, நீ கேட்கிறவனு கூட தர்றேன், புள்ளையாத முடியாது பத்திரமா வையன், போலீஸுக்கெல்லாம் போகலன்னு சொல்லிட்டு வர்றாரு. அப்ப என்ன செய்யறான் அந்த அயோக்கியன், அந்த குழந்தைய பாலியல் பண்ணி தண்ணியில வச்சு அம்முறான். கூட பாத்துக்கிட்டு இருந்தா அந்த யூகேஜி புள்ள ஓட கூட தெரியல, அந்த குழந்தை இல்லாது அதையும் தண்ணியில அம்முறான். அவனை கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்களா? அன்னைக்கு சுட்டு தள்ளிட்டு என்ன சொன்னாங்கன்னா, நான் என்கவுண்டர் ஆதரிக்கிறேன் இல்லம்மா, ஏன்னா நான் ரொம்ப சுட்டுட்டு இவர் சொன்ன வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் ஓரல் ஸ்டேட்மெண்ட் நான் சொல்றது. அன்னைக்கு துணை முதல்
குழந்தை மேல எவனும் கை வச்சது தாண்டா வச்சு பாருங்கடான்னு. இன்னைக்கு வரைக்கும் கிட்னாப் இல்லம்மா, நான் வைக்கல இல்ல இப்ப நான் சொல்லணுமா? அம்மா நீங்க பேசி முடிச்சுனா 2 ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு பதில் சொல்லணும். அந்த கட்டாயம் இருக்கு. அம்மா நீங்க பேசுனா பேசுங்க, நான் பேசிடுறேன். ஓகேவா? கிட்னாப் இல்லன்னு சொல்லாதீங்க. இல்ல இல்ல நான் வரேன். நான் பேசுறோமா ஐயா? நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஓகே, கிட்னாப் இல்ல, அதை வந்து முழுமையாக திமுக ஒழிச்சிட்டாங்க அப்படின்னா பாராட்டலாம். நீங்க சொல்றத பாராட்டலாம். அந்த ஒரு விஷயத்த ஒழிச்சதுக்காக வந்து திமுக வந்து சிறப்பா ஆட்சி பண்றாங்க. நீங்க கஞ்சா விக்கல, அபீர் விக்கல, கற்பழிப்பு நடக்கல, கொள்ளை நடக்கல, பெண்கள் பாதுகாப்பு இருக்கு, மழை பெஞ்சா தண்ணி நிக்கிறது கிடையாது, எல்லாரும் சீரும் சிறப்பமா இருக்காங்க அப்படின்னா அதை ஏற்றுக்க முடியாது. அதனால இவங்க நீங்க சொன்ன அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் நடக்கல அப்படின்னா அதுல முதலமைச்சர் அவர்களுக்கும் இப்போ முதல்வருக்கு அப்ப துணை முதல்வருக்கு அதுல உடன்பாடு இல்லை. அந்த ஒரு விஷயத்துல அதை அவர் செஞ்சாரு, பாராட்டலாம். அந்த விஷயம் அவர் பர்சனலா பிடிக்கல, இது தவறு, ரொம்ப மிக ஒரு கொடுமையான விஷயம் தோணுச்சு. அப்ப நான் என்ன கேட்கறேன்னா, இப்போ நடக்கிற இந்த கஞ்சா, கொலை, கற்பழிப்பு, சின்ன குழந்தைங்க ரேப் பண்றது, 80 வயசு குழந்தை ரேப் பண்றதா இப்ப தெரியாம இருக்குதா? ஏன் கோர்ட்டு காலி துப்பில்லையா சார்? நீங்க ஒரு வழக்கறிஞர், கோர்ட்டு காலி துப்பில்லையா? கேட்கலையா அந்த கேள்வியை? சொல்லிட்டாங்கல்ல, கூட இருக்கவங்க வயசுல மூத்தவங்க அவரால அடக்க முடியல. மந்திரியா இருந்தார் மணிகண்டன் சொல்லி, அவர் ரேப் கேஸ்ல எஃப்ஐஆர் இருக்கு அவர் மேல. நீங்க கேபினெட்டை பத்தி பேசுங்க, கட்சிக்காரங்கள கேபினெட் கன்ஃபியூஸ் பண்றீங்க. இல்ல சார், நான் ஒரு கேள்வி முடிச்சேன். நான் என்ன கேட்கறேன்னா, இப்போ நான் அதை பாராட்டுன்னு சொன்னேன், அதே மாதிரி நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள் முதல்வர் பார்வைக்கு செல்லவில்லையா? அவருக்கு மேடம் சொல்வது போல எதுவும் தெரியாம பொம்மை போன்று உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரா? இல்ல நான் வைக்கிறேன். இல்ல நான் பேசுறேன். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி நீங்க பேசக்கூடாது, அவகாசம் கொடுத்தா நான் பேசி முடிச்சிடறேன். இல்ல ஒண்ணு இல்ல சார், அவர் பார்வைக்கு போல அதிகாரிங்க கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு சொல்லிடுங்க. நான் நான் அப்படியே பின்வாங்கிறேன் ஸ்டேட்மெண்ட். இல்ல தெரிஞ்சு அவர் வந்து நீங்க சொன்ன மாதிரி சீனியர் இருக்காங்க சார், அப்படி கொஞ்சம் அப்படி சார் போகணும் அப்படின்னு சொல்லுங்க. எதையாவது ஒத்துக்குங்க. இல்ல நீங்க பாருங்க, சரி அப்போ வந்து அப்போ உயர் நீதிமன்றம் வந்து பாத்தீங்கன்னா போலீஸுக்கு தெரிஞ்சு, ஐயா நான் உங்களுக்கு தான் போலீஸுக்கு தெரிஞ்சு இது நடக்கலன்னு சொல்லாதீங்க, தவறு, தெரியாம நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. சும்மா இருமையா சொல்லுங்க. இங்க பாருங்க, உலகத்துல எல்லா நாட்டிலையும் இது நடக்கும், இங்க தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல. எல்லா நாட்டிலையும் இது நடக்குதா? இங்க பாரு, இதெல்லாம் கதை விடாத. டெல்லியில ஓடுற பஸ்ல என்ன பண்ணாங்க? ஓடுற பஸ்ல என்ன பண்ணா? மணிப்பூர்ல என்ன பண்ணா? 2 பொண்ணை ரோட்ல கற்பனை பண்ணிட்டு வந்தா. என்ன பேசுற? பொம்பளை பிள்ளைன்னு பாக்குறேன். அப்படிதான் சுத்திப்பாங்க. 5 மாசத்துல கன்விஷன் கொடுத்து 30 வருஷம் தண்டனை கன்கரண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது எந்த பிரிவிலேஜஸும் கிடையாது. 30 ஆண்டுகள் ஞானசேகருக்கு. உங்களுக்கு கன்விக்ஷன் ரேட்டிங்ஸ் என்சிஆர் தெரியாது. சொல்றதை கேளுங்க சார். இப்போ நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் என்கிட்ட வைக்கும் போது அதுக்கு வந்து நான் ஓகே சார் பாராட்டலாம் சார், அப்போ வந்து நான் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறேன் அப்படின்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கணும், ரிசீவ் பண்ணி பதில் சொல்லணும். இப்போ அவர் என்ன சொல்ற ஸ்டேட்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் சார். நான் பதில் சொல்றேன். இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு கேள்வியை கேட்டேன், நீங்க அதுக்கு என்ன சொல்றீங்க? இல்ல சார் இது தவறு சார் அப்படின்னு விட்டீங்க, அதை கடந்து போயிருந்தான். ஆனா அவரு என்ன வைக்கிறார் தெரியுமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க சார், அதை நம்ம வந்து என்கரேஜ் பண்ண முடியாது. ஆமா அதான் ஆனா நடக்கலையா? அப்ப நான் அப்போ அதை ஒத்துக்க முடியாது. என்னோட அரசியல் கண்ணியம் நான் என்ன சொல்லுகிறேன், வரைக்கும் விஜயலட்சுமி சீமான் வச்சு நான் பேசுனதே கிடையாது. ஒரு குத்தி காட்டுறது கூட பேசல. காரணம் அது ஒரு தனிப்பட்ட விஷயம். அடுத்தது அவர் ஒரு உச்சகட்டமா ஒரு வார்த்தை ஒரு நாள் சொல்லியிருந்தாரு, என் பையன்லாம் பெரிய பையன் ஆயிட்டான், ஸ்கூலுக்கெல்லாம் போறான், இன்னமும் வந்து சொல்லிட்டு இருந்தா எப்படின்னு கேட்டாங்க. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பாதிச்சுது. ஏதோ ஒரு வயசுல விளையாடுறது தான், விளையாண்டாச்சு, ஏதோ ஆகி போச்சு. அதுக்காக வேண்டிய அந்த லேடி பேசுறது எல்லாமே சரிதான்னு நான் எந்த சூழலையும் வந்து நான் அதை ஏத்துக்கிட்டு கிடையாது. இதுதான் அரசியல் கண்ணியா. நீங்க ஒரு குற்றச்சாட்டை வைங்க, அது நான் அதுக்கு நான் பதில் சொல்றேன். சொல்லிடுவா, குற்றச்சாட்டு இல்லாத ஒரே முதல்வர் இந்தியாவில் இருக்காரு மு க ஸ்டாலின் தான். ஒரே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு அவர் மேல இல்ல.
பொதுப்பணித்துறை இருந்திருக்காரு, மேயரா நான் அவரை இருந்திருக்காரு. வந்து குறை ஒரே சொல்லல, ஒரு அவர் முறை நல்லவர் கூப்பிட்டு தான், அதெல்லாம் நல்லவர் நானும் தான். ஏற்கனவே எல்லாத்துக்கும் சார்ஜ் இல்லையே அவர் மேல. இதுவரை சார்ஜ் இல்லை அவர் மேல. எந்த விதமான ஒரு சார், எஃப்ஐஆர் நான் பதில் பதிவு சொல்றேன். பண்ணல. இதை நான் சும்மா இருங்க. கம்ப்ளீட்டா மறுக்கிறேன். அப்பெல்லாம் accept பண்ண முடியாது. பப்ளிக் அதாவது என்ன ப- எல்லாமே ஒரு போர்வைக்குள்ள திமுகவின் அத்தனை அப்படின்னா நபர்களும் மறுக்கிறேன்னா ஊழல் குற்றச்சாட்டு சொல்லணும். இல்ல, நான் வரேன் சார், வரேன் சார். குற்றச்சாட்டு சொல்லு. இல்ல, நான் வரேன் குற்றச்சாட்டு சார். நான் வரேன் இல்லையா? சார். அவர் ஊழல் வழக்கு இல்ல இல்ல சார், குற்றச்சாட்டுகள் இருக்கு, நிரூபிக்கப்படல சொல்லுங்க சார். வழக்கறிஞரா அதுதான் இருந்துட்டு இங்க பாருங்க. இது என்ன? குற்றச்சாட்டுகள் இங்க இருக்கு, பாருங்க. வார்த்தை முக்கியம், ஒரு நிமிஷம். நிரூபிக்கப்படல. சர்க்கார் எந்த குற்றச்சாட்டு? நிரூபிக்கப்படல. ஏங்க, நிரூபிக்கப்படல. அண்ணாமலை சொன்னதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டு. அதெல்லாம் சார், நாங்க நான் ஏற்று பேசவே இல்லையே. நான் இன்னும் பேசவே இல்லையே. நீங்க ஏன் உள்ள வரீங்க? நீங்க அதானே சொன்னீங்க அது முழுசா போன போச்சு. episode. இவர்கள் சும்மா இருங்க. கூற்றும் ஒரே ஒரு வரி அதுல சொல்றாங்க, விஞ்ஞான ஊழல். அந்த புத்தகம் இருக்கு, ம். 820 பேஜஸ். ஒரே ஒரு இடத்துல கூட ஊழல், விஞ்ஞான ஊழல் வார்த்தையே இல்லை. ஆனா எத்தனை வருஷமா ஆனா பேசிட்டு பேசுறதா சார், நானும் சார், எத்தனை சார், பேர் பதில் நான் இன்னொரு சொல்லியாச்சு. விஷயம், நான் நீதிமன்றத்தால் நிரூபிக்கப்பட முடியலம்மா. சார், எந்த ஆமா 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 அதுதான் ஒரு விஞ்ஞான நிமிஷம் உலகம். இருங்கம்மா.